ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தியாகி மீனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து ரோனிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன், நீ சொல்லியே ஆகணும்னு சொல்கிறாங்க. கிறிஸ்மேல வந்து முத்துக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இல்லாத மாதிரியே நடக்கலை, சந்தோஷமாக இருக்கானே, அதுமாதிரி அப்பா அப்பான்னு கூப்பிட்றான், கண்டிப்பாக வேறு யாரோ தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறாங்க. அவள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பாட்டிக்கு. நான் போய் மாடியில் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீ கண்டிப்பாக ஒரு வாரம் தான் டைம், நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணிட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லை மனோஜுக்கு அவனுக்கும் கொஞ்சம் வந்து பாசம் வரட்டும் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு 7 நாள் தான் கீழே வர்றாங்க. 7 நாளாக என்னது அப்படி எல்லோரும் கேட்குறாங்க. உடனே வந்து சொல்கிறாங்க, இல்லை ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட மனோஜ்கிட்ட இருந்து 1 வருஷம் ஆகுது, 7 நாள் தான் இருக்குங்கிறாங்க. அப்புறம் அம்மாவுக்கு பிறந்தநாள், அப்புறம் வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள் 7ஆம் தேதி, அதை சொன்னேங்கிறாங்க. இந்த 7 வச்சு ஒரு பெரிய கதையை உருவாக்கிட்டாங்க சொல்லணும். உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் 7 நாள் தான் இருக்குது, எனக்கு 100 நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தியாகி மீனா என்ன சொன்னாங்கன்னு, 7 நாள்லாம் டயர்டாக நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்கிறதா இருந்தால் உடனே சொல்லணும், இல்லை சொல்லக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரில. அப்புறம் அம்மாவுக்கு வந்து பூ புடவை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே சமயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அருணும் வந்திருக்காரு. அருணும் சீதா வந்து அவங்களும் வந்து தோடு புடவை எல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அம்மாக்கிட்ட ஆசை வாங்கிட்டு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்போ சொல்ல போகிறாங்க, என்ன பார்க்க போகிறோம், சொல்லும்படியாக ரசிக்கும்படியாக ஒன்றும் இல்லை. அதனால தான் முதல் இடத்துல வந்து அஞ்சனாத்தனம் வந்துருச்சு, 2வது இடத்துக்கு சிறகடிக்க சேர்ந்து போயிருக்கு. தேவையில்லாமல் கிறிஸ்ன்னு காட்டி வந்து முதலே அருன்னு எடுத்தாங்க. அடுத்து தியாகி மீனா வந்து தியாகி ஆகிட்டு ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாண்டியன் ஷோவில் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக தினமும் சொல்லி அந்த சீரியலே மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சிறகடிக்காத சீரியலையும் முத்து மீனா ஓவராக வந்து எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.